திண்டுக்கல் மாவட்டம் ஸ்ரீ ராமர் பாதம் ஆலயம் கா வீரப்படையான்பட்டி செல்லும் வழி என்று சொன்னார்கள். இது நாளடைவிலே ராமர் பாதம் மான்கரை என்று சொன்னார்கள். நாளடைவிலே இப்போது தற்சமயம் இது மாங்கரை என்று பெயர் கொண்டுள்ளது. அந்த இடத்துக்கு தான் இன்று ராமரின் ஆசியோடும் எல்லாம் வல்ல இறைவன் ஆசியோடும் அந்த பயணத்தை இன்று தொடங்கிறோம். அந்த இடத்துக்கு செல்கிறோம். நல்லது நடக்க வேண்டும். இந்த இடத்துக்கே நான் இன்றுதான் வருகிறேன். ஆனாலும் சித்தர்கள் ஆசியோடு இன்றைய நேரத்திலே வந்தபோது நீ என்னுடைய பாதத்தை தொட்டு விட்டாய். ஆகையாலே இந்த நந்தி சித்தருக்கு இந்த கருடன் என்ற கல்லை நான் கருடனாக கொடுக்கிறேன் என்று ராமர் கூறியுள்ளார். மிக ரம்யமான காட்சி. அவருடைய பாதம் இதுதான் ராமருடைய பாதம் என்று சொல்வார்கள். அதை அவர் கால் மண்டி போட்டு அந்த அமர்ந்த இடம் இது. இந்த சைடு மண்டி போட்டிருந்தாரா? இங்கிட்டிருந்து வண்டி போட்டு தான் இங்கிட்டு இது பண்ணாரா? அவரோட பாதம் இது இங்கே என்ன இருக்குது? மண்டி போட்டு தான் ரெண்டு காலையுமே மண்டிட்டு இங்கிட்டு இது பண்ணுறாரு. இந்த இடம் மண்டி போட்டு அமர்ந்து தான் இந்த இடத்துல இருந்து அம்பு விட்டதாக சொல்கிறார்கள். என்னுடைய வரலாறுகள் நிறைய இருக்கின்றன. அந்த அம்பு விட்டதிலே அந்த மானின் உடல்கள் போய் அது குடகனாறு என்று பெயர் பெற்றதாம். திண்டுக்கல்லிலே குடகனாறு என்று சொல்லுவோம். ராமர் அன்பு மாங்கரை இந்த மணியடி இது நம்பு விட்டனால் இந்த ஊருக்கு மாங்கரை என்று பெயர் வந்ததாம். இறைவன் சாவி கொடுக்கிறார். தீப்பெட்டியிலே நாங்கள் காட்சி சாவி கொடுத்து விட்டோம் என்று சொல்கிறார் அந்த ராமபெருமான். அதனாலே எல்லோருக்கும் நல்லது நடக்கும்.